கோவப்பட்டு லேப்டாப்பை மூடி உள்ள வையா. நான் அப்படி சொன்னதும் பாட்டி என்கிட்ட ஆமா ஆமாடா அதான் கரெக்ட், அவளை துரத்திட்டு நீ சந்தோஷமா இரு, டூர்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட், அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நீ என்ன நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டல. அட, உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை எதுக்கு செய்யணும்னு நினைச்சு நல்ல ஐடியாவை கொடுத்து ஹெல்ப் பண்ணா இப்படி பேசுறீங்களே. ஐயோ, என்னது கோபப்பட வேண்டிய நேரத்துல அமைதியா வேலை பார்க்கறாரு. இவர் எப்படியாவது டக்குன்னு பேக ஓரமா வச்சுட்டு தூங்க வைக்கணுமே. சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணணும். உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு, எனக்கு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் லைட் ஆஃப் பண்ண முடியும். சரி ஓகே, நான் போய் பாட்டி கூட படுத்து தூங்குறேன். எதுக்கு? வேற என்ன பண்ண முடியும்? பாட்டி கிட்ட எனக்கு தலைவலின்னு சொன்னா கூட ராக்கி பாய் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தூங்குறேன். இப்ப என்ன உனக்கு? நான் வேலை பார்க்க கூடாது அவ்வளவுதானே? அதேதான். இருங்க இருங்க இருங்க, நான் வைக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. எனக்காக நீங்க உங்க வேலையை கூட நிறுத்திட்டு தூங்க போறீங்க இல்லையா? உங்களை நான் அலைய வைக்கலாமா? அதனால நானே இதை பத்திரமா எடுத்து கொண்டு போய் வச்சிடறேன். ஹாஸ்பிட்டல் போலாமா? எதுக்கு? தலைவலி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கெல்லாமா ஹாஸ்பிட்டல் போவாங்க? ஓ, அந்த அளவுக்கு உங்களுக்கு என் மேல அக்கறை வந்துருச்சா? ஆச்சரியமா இருக்கே. இல்ல, நீ மென்டலி டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. இங்க இருக்கிற வரைக்கும் நீ நார்மலா இருந்தாலே எனக்கு கஷ்டம், அதான். ஒழுங்கா படுத்து தூங்கியா? கடுப்பாச்சுன்னா பைத்தியம் என்ன பண்ணுன்னு சொல்ல முடியாது. பைத்தியமே தான். தூங்கு.